ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ஷாருக். இன்றைக்கி நம்ம அந்த ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி ஒரு அரேபியன் புட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ப்ரெட்டை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வைக்கக்கூட பாத்திரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெட்டை வந்து நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 லேயர், நாங்கள் வந்து ஒரு 3 லேயர் கட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டோம். இது வந்து இந்த சைடை ஃபுல்லாகவுமே கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அந்த புட்டிங் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். ஏன்னா அந்த பார்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கூட நம்ம கண்டென்ஸ்டு மில்க் இருக்குல்ல, அது நல்லா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த க்ரீமும் அந்த கண்டென்ஸ் மில்க்கும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு டெக்ஸ்டர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அது வரை நல்லாவுமே வந்து நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் சுகர் எடுத்துக்கோங்க. அது கூட கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சுகரை நல்லா வந்து பாலில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடர் இருக்குல்ல, அந்த கஸ்டர்ட் பவுடரையுமே இது கூட ஆட் பண்ணணும். அந்த பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இது நுர பொங்கி வர அளவுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் காய விடுங்க பாலை. நல்லா அந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தன்மை வந்து மாறும். நீங்கள் பால் வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும். எப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்களோ அந்த மில்கில் வந்து அந்த தன்மை நல்லா மாறி உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் லேயரில் வந்து இதை ஃபுல்லாமே இந்த கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணதை ஃபுல்லாமே வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து படுற அளவுக்கு நல்லா ஊற்றி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் மேலே வச்சுட்டு திரும்பவும் வந்து அதை நம்ம ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடரை திரும்ப ஒரு ரெண்டாவது லேயர்லையுமே ஃபுல்லாக ஊற்றிட்டு மூணாவது லேயரில் தான் நம்ம ரெடி பண்ண அந்த ஃப்ரெஷ் க்ரீமும் நம்ம கண்டென்ஸ் பவுடரும் நம்ம ஆட் பண்ணோம்ல, அது ரெண்டையும் சேர்த்து நம்ம மூணாவது லேயரில் தான் நம்ம ஊற்றணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 2 லேயரில் கூட செஞ்சுக்கலாம். நாங்கள் 3 லேயரில் எடுத்து செஞ்சோம். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பேர் சாப்பிட முடியும் அப்படிங்கிறனால நம்ம 3 லேயர் எடுத்து பண்ணோம். இது நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 10 பாதாம் 5 பிஸ்தா இது நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப அரைய விட்டாதீங்க, நைஸ் ஆகிடும். இது ரெடி பண்ண நம்ம பாதாமும் அந்த பிஸ்தாவையும் அப்படியே எடுத்து கொஞ்சம் மேலோரமாக நல்லா தூணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மேலே வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அந்த ஒரு டெக்ஸ்டர் பார்க்கும்போது நீங்கள் சாப்பிடும் போதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா மேலே ஃபுல்லாக பரப்பி விட்ருங்க. இதை பரப்பிட்டு இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 1/2 hour to 1 hour வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும். அப்போ அந்த ஃப்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை ரெடியாக ஃப்ரீஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அது ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷோடு நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம். இதுவரையும் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்னால உங்களோட கமெண்ட்னால தான் நான் அடுத்தடுத்த வீடியோ என்னால் போட முடியுது. இந்த வீடியோ எதுவும் லைக் பண்ணாமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷாருக்.